தண்ணி போட்டு பிசையலாம். முள்ளங்கி பக்கோடாவுக்கு முள்ளங்கி கீரை பக்கோடா. முள்ளங்கி கீரையை நல்லா அலசி கழுவி அந்த தண்ணியெல்லாம் இருத்ததுக்கப்புறம் அரிஞ்சு வெங்காயம், பச்சை மிளகா, சோம்பு, வீட்டு மிளகாத்தூள், கடல மாவு, அரிசி மாவு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கணும். பூண்டு இடித்தது இது எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சாச்சு. இப்போது காய வச்சுருக்க எண்ணெய் ஒரே ஒரு ஸ்பூன், சூடாக இருக்கும் பார்த்து பிசைஞ்சிக்கணும். அவ்வளோதான். எடுத்து அப்படியே பக்கோடா மாதிரி எடுத்து போட வேண்டியது தான். ஆயில் சூடாகிட்டுருக்கு. சூடானதும் எடுத்து போட்டுடலாம். அவ்வளோதான், செவந்துடுச்சு. நல்லா வெங்காயம்லாம் எடுத்துடலாம். பக்கோடா நல்லா கலர் மாறின உடனே எடுக்கணும். இப்போ மஞ்சள் கலராக இருக்குது, இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆகும். எனக்கு தூள் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் நல்லா உடச்சி விட்டுக்கினேன். குண்டு குண்டாக வேணும்னாலும் குண்டு குண்டாக வச்சு